வணக்கம். தமிழர்களின் குரல் உங்கள் வீடு தேடி வருகின்றது. வணக்கம் சொந்தங்களே. நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பில் எங்கள் விஜய் வெற்றி பெற்றிருக்கின்றார். இன்றைக்கு அதுதான் பெரிய செய்தியாக வந்து விழுந்திருக்கின்றது. அதிமுகவை இரண்டாக பிளந்திருக்கின்றார். CV சண்முகம் வேலுமணி தலைமையிலே ஒரு அணியும், எடப்பாடியார் தலைமையிலே இன்னொரு அணியும் இருந்தாலும் இன்றை வரைக்கும் அதிமுகவின் பொதுச் செயலாளராக, ஜெனரல் செக்ரட்டரியாக எடப்பாடியாரே பதவி வகிக்கின்றார். அதிமுக மாறிய எம்எல்ஏக்களுக்கு அமைச்சர் பதவிகளை விஜய் வழங்குவாரா இல்லையா என்பது ஒரு கேள்விக்குறியான விடயமாக இருக்கின்றது. தற்போதைய நிலையிலே அது ஒரு நடைமுறைக்கு சாத்தியமான விடயமா என்று தெரியாத ஒரு நிலையில் கட்சி காவல் பிரச்சனைகள், வழக்குகள், கேஸுகள் இருக்கின்றபடியினால் சபாநாயகர் அதை வைத்து என்ன முடிவெடுக்கப் போகின்றார் என்பதும் ஒரு கேள்விக்குறியான நிலையில் இருக்கின்றது. இருந்தாலும் விஜயின் இந்த வெற்றி, இன்றைக்கு விஜய் சுமூத்தாக 5 வருடங்களை கடந்து வருவார் போலத்தான் தெரிகின்றது. எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவுகளையும் விஜய் கச்சிதமாக மிகவும் திறமையான ஆலோசனைகளோடு செய்வாராக இருந்தால் 5 வருடங்களை விஜய் கடப்பார். ஏனென்றால் தற்போது இருக்கின்ற அரசியல்வாதிகளில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை தலைமை தாங்கும் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பேச்சு பாராளுமன்றத்தில் நேற்று அதிர்ச்சியை கிளப்பியிருக்கின்றது. அதை ஒழிப்பு முறையை அவர் சொன்னதன் மூலமாக திரும்பவும் இந்து மக்கள் மத்தியிலே கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றார். இங்கால் பக்கம் பார்த்தோம் என்று சொன்னால் அவருக்கு போட்டியாக இருக்கின்ற அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எடப்பாடி தலைமையில் இருக்கின்ற அணியும் அதிமுகத்தின் முழு அணியும் பிரச்சனைக்கு உள்ளாகி இருக்கின்றது. ஆகவே தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கின்றது தாவேகா. அசைக்க முடியாத ஒரு சக்தியாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் வளர்ந்து கொண்டிருக்கின்றது என்பதுதான் உண்மையான விடயம். இதை மக்கள் வரவேற்கின்றார்கள். மக்கள் ஊர்ந்த கவனிப்போடு பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். எப்படி இருந்தாலும் விஜயின் அறிவிப்புகள், தேர்தல் வாக்குறுதிகளை ஒவ்வொன்றாக விஜய் நிறைவேற்ற வேண்டும். காங்கிரஸோடு கைகோர்த்திருக்கின்ற விஜய்க்கு மோடி அரசாங்கத்திலிருந்து எவ்வளவு ஆதரவு கிடைக்கப் போகிறது என்றது ஒரு கேள்விக்குறியாக எழுந்திருக்கின்றது. பார்ப்போம் என்ன நடக்கப் போகிறது என்று. நன்றி.